பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். காலை தியானத்துக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இறைவேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்லமையுள்ள நித்திய கடவுளே, ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு கிருபையாய் கொடுக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை தியானத்தை உங்கள் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து அனைவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு துணை செய்வீராக. தொடர்ந்து இந்த தியான நேரம் முழுவதுமாய் உங்கள் பிரசனத்தினால் எங்கள் நிரப்பி ஆளுகை செய்யும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 71ஆம் எண்ணுள்ள பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். குருசினில் தொங்கியே குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குரு விசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொல்லாய் கண் கொண்டு சிரசினில் முள்முடி உருத்திட அறைந்தே சிலுவையில் சேர்ந்ததையோ தீய திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனை திறம் சூழ எருசலேம் மாதே மருகினி அழுது ஏங்கி புலம்பலையோ நின் எருசலை அதிபன் இளமணவாளன் எடுத்த கோலமிதோ குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குரு விசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொல்லாய் கண் கொண்டு. காலை தினத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். மார்க்கு 14 வசனங்கள் 3 துவங்கி 9 முடிய. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்போது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டால், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பது. ஆமென். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை மிருகம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு துணை செய்துள்ளோம். ஆவியானவரை கொண்டு கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்துவீராக. அடியாளை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்போது 40 நாட்கள் தவக்காலங்களை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த 40 நாட்களில் நாம் அநேக காரியங்களில் கட்டுப்பாடு ஏற்று நாம் வாழ்கிறோம். உதாரணமாக, மாமிசம் உண்ணாமல் நாம் சரீர பிரகாரமாகவும் அனுதின செப தியானத்தில் ஆவியின் பிரகாரமாகவும் நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 40 நாட்கள் முடிந்த பிறகு நாம் எவைகளை கட்டுப்பாடுகளாக ஏற்றுக்கொண்டு செய்தோமோ அவைகளெல்லாம் கட்டவிழ்த்து மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு நாம் கடந்து போகிறோம். ஆனால் அதற்காக இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுக்கவில்லை. மாறாக நம்ம தொடர்ந்து அந்த நற்கிரியைகளை செய்து நம் ஆண்டவரிடம் இன்னும் நெருங்கி சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தின தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியில் லாசரு மார்த்தாள் அவர்களுடைய சகோதரியாகிய மரியாளுடைய
நற்கிரியைகளை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே வேதத்தின் வெளிச்சத்தை தந்து நமக்கு துணை செய்வாராக. ஆமென். இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் எந்த செயலுக்கும் சொல்லாத ஒரு காரியத்தையும், யாருக்கும் சொல்லாத, விசேஷமாக அப்போஸ்தலர்களுக்கு கூட சொல்லாத ஒரு வார்த்தையை இங்கே மரியாளுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் 14:19 இப்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது மரியாள் ஆண்டவருடைய சரீரம் மரணத்திற்கு ஆயத்தமாகத்தக்கதாக அபிஷேகம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அபிஷேகம் என்பது வேதாகமத்தில் எங்கே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு புனிதமான பணியை துவங்குவதற்கு ஆரம்பமாக அபிஷேகம் செய்யப்படும். உதாரணமாக ராஜாக்களை தேர்வு செய்யும்போது, தீர்க்கதரிசிகளை தேர்வு செய்யும்போது, ஆசாரியர்களை தேர்வு செய்யும்போது அவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்படும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த இடத்துல, ஆண்டவருக்கு அவருடைய சரீரம் நம்முடைய பிரதான ஆசிரியராக அவர் பாடுகளுக்கு கடந்து போகிறதற்கு ஆரம்பமாக செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் என்பது, சுவிசேஷம் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவள் செய்வதும் நினைவு கூறும்படிக்கு, இவளை நினைவு கூறும்படிக்கு சொல்லப்படும் என்று சொல்லி இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் அபிஷேகம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் 2 காரியத்திற்கு நினைவு கூற சொல்லி இருக்கிறார். அவருடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும்போது அவருடைய மரணத்தை, அவருடைய வருகை, 2ஆம் வருகை மட்டுமாக நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி, அதற்கான சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதெல்லாம் இவன் செய்ததும் நினைவு கூறும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி மரியாள் என்ன நற்கிரைகளை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க இருக்கிறது. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாளே என்று முதலாவது இவளுடைய காரியத்தையும், அடுத்ததாக 8வது வசனத்தில் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்றும், 3வதாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள் என்று சொல்லி இவளுடைய 3 காரியங்களை ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த 3 காரியங்கள், முதலாவது இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். மரியாள் ஆண்டவரிடத்தில் என்ன நற்கிரியை செய்திருந்தார்? நம் எல்லாருக்குமே தெரியும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 38 42 வசனங்கள் வரையிலான அந்த வேத பகுதியில் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தின் அருகில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி, அப்படியாய் இந்த இடத்திலும் அங்கே தரித்திரர்களுக்கு கொடுத்திருக்கலாமே, நீயே இதை இங்கே செய்கிறாய் என்று. அப்போ ஆண்டவருக்கு விலை உயர்ந்ததை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எது ஆண்டவரிடத்தில் நற்கிரியை செய்கிறதின் அடையாளமாக இந்த ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் இந்த 40 நாட்களில் இருந்து நம் விசேஷ ஜெபங்களை ஏறெடுப்பது எல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக தான் நம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேருகிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஒருபொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அறிந்து கொள்வதற்காக அவருடைய பாதத்தில் அமருகிறவர்களாக அல்ல. ஸோ இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும் என்று மரியாள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அவருடைய நம்முடைய தேவைக்காக மாத்திரம் ஆண்டவருடைய பாதத்தில் போய் அமருகிறவர்களாக அல்ல, ஆண்டவருடைய மனதை அறியத்தக்கதாகவும் அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மரியாதை போல நாமும் ஆண்டவரிடத்தில் நற்கிரியை செய்கிறதற்கு அடையாளமாக இருக்கும். 2வதாக இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் பொதுவாக நினைக்கிறோம், தன்னால் இயன்றதை செய்தால் அப்படி என்றும்போது ஏதோ இவர்களால் செய்ய முடிந்ததை செய்தார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இவள் தன்னால் ஆண்டவருக்காக எதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியுமோ அதையெல்லாம் செய்து இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இவர்கள் பயன்படுத்தின அந்த நறுமண தைலம் என்பது 300 பணத்திற்கும் அதிகமான விலை போகக்கூடிய ஒரு பொருள். அது மாத்திரமல்ல, அது மிகவும் வாசனை நிறைந்தது.
அப்படிப்பட்டதான ஒரு பொருளை தன்னுடைய பயன்பாட்டுக்காக எடுத்து வைக்காமல் அதை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அர்ப்பணிப்பு அவரிடத்தில் இருந்ததை பார்க்கிறோம். மூன்றாவதாக இங்கே நாம் பார்க்கும்போது அவர்களே அங்கு இருந்த சீஷர்களே கூட அவளை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அப்படி எந்த ஒரு கடிந்து கொள்ளுதல் சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவருக்காக எடுத்ததில் நான் உறுதியாக இருப்பேன், எதையும் நான் தாங்கிக் கொள்ளுவேன் என்கின்ற அந்த மனநிலையோடு அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆண்டவருக்காக அந்த பணத்தையும் அற்பமாய் எண்ணினார்கள், ஆண்டவருக்காக அந்த நறுமணத்தையும் விட்டு கொடுத்தார்கள், மற்றவர்களுடைய கடின பேச்சுக்களையும் ஏற்றுக்கொள்கிறதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள். இதை தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வருகிறதற்கு நமக்கு தேவையான ஒரு அர்ப்பணிப்பாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு இப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்போடு கடந்து வர வேண்டும். என் ஆண்டவருக்காக நான் எதையும் தாங்கிக் கொள்ள, அதற்காக நான் எதையும் செய்ய, எதையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற அர்ப்பணிப்போடு நாம் வர வேண்டும். இதை ஆண்டவர் அவர்களுடைய கிரியைகளிலிருந்து நமக்கு எடுத்து காட்டுகிறதாய் இருக்கிறது. மூன்றாவதாக இங்கே நாம் பார்க்கிறோம், என் சரீரத்தில் தைலம் பூசுவதற்கு முந்திக் கொண்டாள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய காரியத்தை செய்வதை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக இந்த தைலம் சரீரத்திற்கு எப்பொழுது பூசுவார்கள் என்று சொன்னால், நாம் மரித்த சடலத்திற்கு பூசுவதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு எருசலேமில் அவரோடு கூட இருந்த ஸ்திரீகள் அவருக்கு தைலம் பூசும்படியாக அங்கே ஆயத்தமாகி அதிகாலையில் மார்க் 16:1 நாம் பார்க்கிறோம், சில ஸ்திரீகள் சுகந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்தாலும் அவர்களால் ஆண்டவருடைய சரீரத்துக்கு அதை பயன்படுத்த முடியவில்லை. காரணம், அவர் அங்கே உயிர் தெழுந்திருந்தார். ஆகையினாலே இங்கே ஆண்டவருடைய காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அதில் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி நாம் பின்னிறுத்தாமல் எடுத்த காரியத்தில் நாம் முதன்மைப்படுத்தி செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மரியாளுடைய கிரியைகளின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு இருந்த நினைவை நாம் பார்க்கிறோம். அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தும் அவர்களால் செய்ய முடியாமல் போனதை பார்க்கிறோம். ஆனால் மரியாளோ தான் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை முதன்மைப்படுத்தி செய்து முந்திக் கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நாம் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தால் அதை முதன்மைப்படுத்தி செய்து முடிக்க நாம் வாஞ்சை உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் கட்டுப்பாடுகள் என்று சொல்லி கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு இந்த 40 நாட்கள் முடிவிலே அவைகளை கட்டவிழ்க்கிறவர்களாக நாம் கடந்து போகாமல், மாறாக பிதாவினிடத்தில் இயேசுவானவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாய் நம்முடைய நற்கிரியைகளை நாள்தோறும் நாம் வளர்ந்து பெருகுகிறதற்கு இந்த நாட்கள் நம்மை ஆயத்தப்படுத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் தொடர்ந்து நற்கிரியல் வளர்வதற்கு கர்த்தர் நமக்கு துணை செய்து காப்பாராக. ஆமென். நம் கண்களும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தவ காலங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் கட்டுப்பாடுகளை ஏற்கிறதும் 40 நாள் முடியும் போது அவைகளை கட்டவிழ்க்கிறதுமாக ஆண்டவரே நாங்கள் இல்லாமல் தொடர்ந்து நற்கிரியைகளை நாங்கள் நடப்பிக்க எங்களுக்கு நீ துணை செய்துள்ளோம். கர்த்தாவே, இதோ நீ எங்களை பிதாவின் முன்னிலையில் ஆண்டவரை அறிக்கை பண்ணத்தக்கதாக, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக மரியாதை போல நாங்களும் ஆண்டவரே உம்மிடத்தில் நற்கிரியை செய்கிறவர்களாகவும், ஆண்டவரே அவர்கள் எப்படி தன்னால் இயன்றதை செய்து ஆண்டவரே தன்னுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினாரோ, தன்னுடைய பக்தியையும் ஆண்டவரே அன்பையும் வெளிப்படுத்தினார்களோ, அதே போல எங்களையும் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கவும், ஆண்டவரே இதோ கர்த்தாவே அவர்கள் உம்முடைய காரியங்களை முதன்மைப்படுத்தி செய்தது போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தின் காரியங்களிலே முதன்மைப்படுத்தி செய்யவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்தருளும்படியாய் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய திருச்சித்தத்துக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென்.